Hi friends, welcome to Suguna's homemaking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பச்சை தக்காளி குழம்பு செய்ய போறோம். நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பச்சை தக்காளி குழம்பு செய்யறதுக்கு கடாயில 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா நம்ம செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தம் பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. நம்ம இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோனையே நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் உளிச்சு வச்சுருக்கிறோம். அந்த வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல, சோம்பு மட்டும் போட்டால் போதும். இப்போ ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி காய் சேர்த்துறதுனால அதிலே புளிப்பு இருக்கும். அதனால் நம்ம பழுத்த தக்காளி 1 மட்டும் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரை மூடி தேங்காய் நம்ம துருவி வச்சுருக்கிறோம். அந்த தேங்காயும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ குழம்பு மிளகாத்தூள் நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம உளுத்தம் பருப்பு வறுத்து வச்சுருக்கிறோம். அதையும் நம்ம இதிலேயே போட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கி வச்ச மசாலா எல்லாம் நல்லா ஆறட்டும். நம்ம பச்சை தக்காளி எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த தக்காளியை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். நம்ம மசாலாவையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. தக்காளி காய் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி காய் எண்ணெயிலே நல்லா சோறாக வதங்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இந்த சைஸ் அளவு தக்காளி காயை கட் பண்ணிக்கிங்க. இந்த தக்காளி காய் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே. நம்ம வீட்டிலேயே தக்காளி செடி இருந்துச்சுன்னா அவசரத்துக்கு காயை பறித்து கூட நம்ம குழம்பு வைக்கலாங்க. அப்படி செடி இல்லாதவங்க கூட ஒரு நாளைக்கு காயாக வாங்கி குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ இந்த தக்காளி காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கைவிடாமல் நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி காயோட டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம சாதாரண காயை நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரியே நம்ம தக்காளி காயும் நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், தக்காளி காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்குறோம். அந்த மசாலாவை நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ குழம்பை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த பச்சை தக்காளி குழம்பு இட்லி, தோசை, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்குங்க. இப்போ தக்காளி குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பச்சை தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.